30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.75 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடமேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா ரூம்ஸ்லையும் குவாலிட்டியான இன்டீரியர் ஒர்க் பண்ணி பெரிய சைஸ் லிவிங் ஹால் 3மே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கிறது தான் இந்த வீட்டோட ஹைலைட்னு சொல்லலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30க்கு 40. கிரே அண்ட் மின்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி லேசர் கட் டிசைன் எலிவேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 3 ஃபோல்டபுள் மெட்டல் கேட் மெயின் கேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 16க்கு 14.25. இந்த போர்ட்டிகோவில் 400 அடிக்கு ஒரு போர்வெல் 6500 லிட்டர் கெப்பாசிட்டியில் டூயல் அண்டர் கிரவுண்ட் சம்ப் நார்த் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் 3க்கு 5.75 டைமென்ஷன்ஸில் அவுட்டர் டைல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் 1.25 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் செட்பேக் ஏரியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாஸி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் வடக்கு பார்த்து டீக்குட்டில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாஸி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஒரு பக்க வால் முழுவதும் லூவர்ஸ் அண்ட் வால் பேனலிங் மூலிமா டிவி யூனிட் டிசைன் செஞ்சு அதிலேயே பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே இருக்கிற ஏரியாவை ஸ்டோரேஜ் அண்ட் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனாக மாற்றி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமொழியில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8க்கு 20ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சவுத் அண்ட் ஈஸ்ட் வால் முழுவதும் ஒயிட் கலர் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்ஸ் கிரானைட்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்பில் குவார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலை சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே இருக்கிற பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டால் யூனிட் எல்லாமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி பெய்ஜ் கலரில் மைக்கா செட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா 8க்கு 10 சைஸில் ஃபால் சீலிங் அண்ட் வாஷ் பேசின் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட ஒரு பகுதியில் கரெக்டான வாஸ்துவில் பூஜா ஏரியாக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்கும் வால் பேனலிங் பண்ணி லேசர் கட் டோர்ஸ் பேஸ் கேபினெட் ப்ரொவிஷனோட பூஜா ஏரியா கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேரா மூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்து பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 3 டோர் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், ஸ்டடி யூனிட் மற்றும் டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட சீலிங்கில் ஃபால் சீலிங் கொடுத்து ஒரு சின்ன சான்லியர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே ஃபால் சீலிங், 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், ஸ்டடி, டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.25க்கு 5.25. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் ஈஸ்டில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் 8க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் பெட்ரூமான இந்த பெட்ரூம்லையும் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி லாஃப்ட் கவரேஜ் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 8. வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ், யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷன்ஸ் மற்றும் எம்எஸ் ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி எடுத்த சுண்டப்பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 85 லட்சம். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.